நம்ம வேதத்தை எடுத்து வாசிப்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24வது அதிகாரம் 40வது வசனத்தை எடுத்து வாசிப்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24வது அதிகாரம் 40வது வசனத்தை எடுத்து வாசிப்போம். அப்பொழுது எடுத்து வாசிங்க. அதே மாதிரி 41 வாசிங்க. இந்த நாளிலும் நாம் பார்க்க இருக்கிற செய்தியினுடைய தலைப்பு என்ன அப்படின்னா, அந்த 2 பேரில் நீங்கள் யார்? அந்த 2 பேரில் நீங்கள் யார்? இந்த நாளில் பார்க்க இருக்கிற நம்ம செய்தியினுடைய தலைப்பு என்னது? அந்த 2 பேரில் நான் யார்? அந்த 2 பேரில் நீங்கள் யார்? ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், ஒருவன் கைவிடப்படுவான். 41 வசனம் சொல்லுது, ஒருத்தி ஏற்றுக்கொள்ளப்படுவாள், ஒருத்தி கைவிடப்படுவாள். அந்த 2 பேரில் இயேசு கிறிஸ்து மணவாளனாக வருவார். 2ஆம் வருகையில், ரகசிய வருகையில் இயேசு கிறிஸ்து எப்படி வருவாராம்? மணவாளனாக வருவார். எதற்கு வருவார்னா, மணவாட்டியை எடுத்துக்கொள்ளும்படி வருவார். அப்போ இயேசு வரும்போது மணவாட்டி எங்கே இருப்பாங்க அப்படின்னா, உலகத்தில் தான் இருப்பாங்க. இயேசு வரும்போது மணவாட்டி எங்கே இருப்பாங்க? உலகத்தில் தான் இருப்பாங்க. ஒரு சாரார் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டவர்களாக இருப்பாங்க. ஒரு சாரார் உயிரோடு அந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருப்பாங்க. அப்போ இங்கே வாசித்த வசனம் யாருக்கு குறிக்குது அப்படின்னா, உயிரோடு இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறவங்கள குறிக்குது. 2 பேர். ஒருத்தன் என்ன செய்கிறான்னா, வயலில் வேலை செஞ்சிட்டு இருக்கிறான். ஒருத்தன் வயலில் வேலை செய்கிறான். ஒருத்தி எந்திரத்தில் என்ன அரைச்சிட்டு இருக்கிறானா, மாவை அரைத்து கொண்டு இருக்கிறான். இப்போ கிரைண்டர்லாம் வந்துடுச்சு. கிரைண்டரில் என்ன செஞ்சிட்டு இருக்கிறாங்க? மாவு அரைச்சிட்டு இருக்கிறாங்க. நம்ம ஊருக்கு இட்லி சுடுறதுக்காக மாவு அரைச்சிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இஸ்ரேல் தேசத்தில் அவங்க கிரைண்டரில் என்ன செய்வாங்க அப்படின்னா, கோதுமையை அரைச்சி சப்பாத்தி ரொட்டி சுடுறதுக்காக மாவு அரைச்சிட்டு இருப்பாங்க. எப்படியோ மாவு அரைச்சிட்டு இருக்கிறாங்க. அப்போ பாருங்கள், சபையானது மணவாட்டியாக இருக்கிறது. மணவாட்டி சபையில் உயிரோடு இருக்கிறவர்களில் உலகத்தில் இருக்கும்போது, இந்த உலகத்தில் வாழ்கிற அந்த மணவாட்டியோடு கூட உலகத்தார்களும் வாழ்கிறார்கள். நல்லா கவனிக்கணும். உலகத்தில் இருக்கிற மணவாட்டியோட யார் வாழ்கிறாங்க? உலகத்தார்களும் வாழ்கிறாங்க. மாம்சமானவர்கள் வாழ்கிறாங்க. அப்போ மணவாட்டியாக வருகைக்கு ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ஒருவன் எடுத்துக்கொள்ளப்படுவான், ஒருத்தி எடுத்துக்கொள்ளப்படுவான். உலக பிரகாரமாக மாம்ச பிரகாரமாக வாழ்கிற ஒருவன் கைவிடப்படுவான், ஒருத்தி கைவிடப்படுவான். அந்த 2 பேரில் நான் யார்? இன்றைய நாளில் நம்ம பார்க்க இருக்கிற செய்தி, இந்த தலைப்பு என்னது? அந்த 2 பேரில் நான் யார்? அந்த 2 பேரில் நீங்கள் யார்? இதுதான் இந்த நாள் நம்ம பார்க்கணும். ஒரு 7 2 பேரை குறித்து நம்ம வேதத்திலேருந்து பார்க்க இருக்கிறோம். வேதத்திலேருந்து இப்போ எத்தனை 2 பேரை பார்க்க இருக்கிறோம்? 7 2 பேரை பார்க்க இருக்கிறோம். ஆமாம், 2 பேராக ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட ஒருத்தரையும் ஆண்டவர் கைவிட்ட ஒருத்தரையும் குறித்து நம்ம பார்க்க இருக்கோம். முதலாவது நம்ம எடுத்து பார்ப்போம். அங்கே ஆதியாகமம் 4வது அதிகாரம் 4வது வசனம் 5வது வசனத்தை எடுத்து வாசிப்போம். ஆதியாகமம் 4வது அதிகாரம் 4வது வசனம் 5வது வசனம். பார்த்தீங்களா? இங்கே முதலாவது தேவனால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு மனிதனையும் தேவனால் கைவிடப்பட்ட ஒரு மனிதனையும் பார்க்கிறோம். 2 பேர். ஆண்டவர் சொன்னார் பார்த்தீங்களா? வேதம் இங்கே ஆரம்பிக்குது. 2 பேரில் தேவன் ஒருத்தனை எடுத்துக்கொள்வார், ஒருத்தனை கைவிட்டுடுவார். இங்கே ஆரம்பிக்கிறது. மத்தேயுவில் அங்கே 24 40 41 வரைக்கும் அது கண்டினியூ ஆகிட்டே இருக்குது. அல்லேலூயா. அப்போ முதல்ல தேவன் யாரை ஏற்றுக்கொண்டாரு? ஆபேலை ஏற்றுக்கொண்டாரு, காயினை கைவிட்டுட்டாரு. பாருங்க, அங்கே எடுத்து நீங்கள் தொடர்ந்து வாசிச்சிங்க அப்படின்னா,
நம்ம வாசித்த எபிரேயர் 11:4 வேதம் சொல்லுது, ஆபேல் மேன்மையான பலியை செலுத்தினான். எப்படிப்பட்ட பலியை செலுத்தினானா? மேன்மையான பலியை செலுத்தினான். அதனாலதான் கொலேசியர்கள் நிருபம் 3வது அதிகாரத்தில் நமக்கு எழுதப்பட்டிருக்குது, பூமியில் உள்ளவைகளை அல்ல மேலானவைகளை நாடக்கடவோ. அங்கேயே தொடர்ந்து வாசித்தீங்கன்னா, உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது, உங்கள் ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் போது நீங்களும் மகிமையில வெளிப்படுவீர்கள். அப்ப இயேசு வருகையில நாம எடுத்துக்கொள்ளப்படணும் அப்படின்னா, ஆபேலை போல மேன்மையானவைகளை நாம தேவனுக்கு கொண்டு வந்து கொடுக்க வேண்டும். மேன்மையானவைகளை பாருங்க, இந்த உலகத்துல மேன்மையானது ஒரு மனுஷனுக்கு என்ன அப்படின்னா, அந்த ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தருக்காக நம்முடைய ஜீவனை கொடுக்கிறது தான் மேன்மையானவன். அல்லேலூயா. சகோதரருக்காக ஜீவனை கொடுக்கிறதிலும் மேன்மையானது வேற ஒன்றும் இல்லை. இயேசுவுக்காக ஜீவனை கொடுக்கணும், இயேசுவுக்காக வாழணுங்க. அதுதாங்க இயேசுக்காக ஜீவனை கொடுக்கறது என்னது? இயேசுக்காக வாழணும், இயேசுக்காக வாழ்றதும், அதுதான் மேன்மையான வாழ்க்கை. ஆபேல் அப்படிப்பட்ட காரியத்தை செஞ்சிருக்கிறான். ஆபேல் எப்படிப்பட்ட காரியத்தை செஞ்சிருக்கிறான்? அப்படிப்பட்ட காரியத்தை செஞ்சிருக்கிறான். ஆனா காயின் என்ன செஞ்சிருக்கிறான்? அவனுடைய முக நாடி மாறுகிறது. காயினோட முகமே மாறிடுச்சு, கட்டு 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 கட்டுன்னு ஆயிடுச்சு. என்ன பாருங்க, யோசிச்சு பாருங்களேன். கர்த்தர் ஆபேலோட பலியை அங்கீகரிக்கிறார். இங்க பலியை அங்கீகரிக்கிறாருன்னு போட்டிருக்குது. அப்போ பழைய ஏற்பாட்டில் பலியை அங்கீகரிக்கும் தேவன் அக்னினால தான் உத்தரவு சொல்லுறதுல இருக்கிறார். இப்போ ஆபேலுடைய பலியில் பார்த்தீங்கன்னா தேவனுடைய அக்னி இறங்கி இருக்குது. காயினுடைய பலி வச்ச மாதிரியே இருக்குது. அதில் காக்காவும் பறவைகள்லாம் வந்துருக்கும். இப்படிதான் நடந்திருக்கும். அப்போ பாருங்க, தேவன் அந்த ஆபேலை அங்கே ஏற்றுக்கொள்கிறாரு, காயினை கைவிடுகிறாரு. காயினை குறித்து 1 யோவானில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அங்கே வேதம் சொல்லுது, பொல்லாங்கானால் உண்டான காயின். காயின் யாரால் உண்டானவனா? அப்ப தேவன் யாரை ஏற்றுக்கொள்வார்னா, மேன்மையான பலியை செலுத்துகிறவர்களை ஏற்றுக்கொள்வாரு. தேவன் யாரை ஏற்றுக்கொள்வாரு? மேன்மையான பலியை செலுத்தணும். 2 பேரும் ஒன்னா தான் போய் பலி செலுத்துறாங்க. 2 பேரும் ஒரு தாய் பிள்ளைங்க தான். 2 பேரும் யாருடைய பிள்ளைங்க? ஏவாளோட பிள்ளைங்க தானே. 2 பேரும் அண்ணங்காரன் காயின், தம்பிக்காரன் ஆபேலு. ஆனால் தேவன் ஆபேலோட காணிக்கையை தான் அங்கீகரிக்கிறார். அங்கேயே ஏற்றுக்கொள்ளுதலையும் கைவிடுதலையும் தேவன் தொடங்குகிறாரு. முதல் மனிதர்கள் மத்தியில், முதல் மனிதனுடைய குடும்பத்தில். ஆபேலை ஏற்றுக்கொண்ட தேவன் காயினை ஏன் கைவிடுகிறாரு? ஏன்னா அவனுடைய இருதயம் சரியில்லை. அதனால தான் முகத்தில் அது காண்பிக்கிறது. அகத்தின் அழகு முக நாடி வேறுபட்டது. முகநாடி வேறுபட்டது. இவன் என்ன செஞ்சான்? வயலில் சகோதரனோட பேசிகிட்டு இருக்கும்போது என்ன செய்கிறான்? திடீர்னு சகோதரன் மேலே ஏறி பாய்ந்து சகோதரனை கொலை செய்கிற அளவுக்கு போகிறான். பார்த்தீங்களா? கடுங்கோபி ஆக்கினைக்குட்படுவான். நீதிமொழிகள் 19:19 ஆச்சம். பார்த்தீங்களா? அப்போ காயினுக்கு அவ்வளோ கோபம் தான் சகோதரன் மேலே. காயினுக்கு சகோதரன் மேலே எவ்வளோ கோபம் பார்த்தீங்களா? அதனால தான் எபிரேயர் 13:1 சொல்லுது, சகோதர சிநேகம் உங்களில் நிலைத்திருக்க கடவுது, அன்பு சகலத்தையும் தாங்கும். அப்ப பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில காயினை போல ஒருவனும் இருக்க வேண்டாம்னு வேதம் சொல்லுது. காயினை போல ஒருவனும் இருக்க வேண்டாம் வேதம் சொல்லுது. ஏன்னா கைவிடப்பட்டு போகக்கூடாது. அந்த 2 பேர்ல நாம ஏற்றுக்கொள்ளப்படுகிற ஆபேலை போல வாழ வேண்டும். முதலாவது 2 பேரை பார்த்தோம். இரண்டாவது 2 பேரை பார்க்க இருக்கிறோம். நம்ம பாருங்க, காயின் கருவில் இருக்கும்போதே ஆண்டவர் சொல்றாரு ரெபேக்கால பார்த்து, மூத்தவன் இளையவனுக்கு என்ன செய்வானா? ஊழியம் செய்வான். ஏசாவை வெறுத்தேன், யாக்கோவை சிநேகித்தேன்கிறாரு. ஏசாவை வெறுக்கிறாராம். ஏன் ஏசாவை வெறுக்கிறாருங்க? ஏன்னா ஏசா சேஷ்ட புத்திர பாகத்தை அலட்சியம் பண்ணுகிறான். சேஷ்ட புத்திர பாகத்தை என்ன செய்யறான்? அலட்சியம் பண்றான். கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதத்தை, ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை நமக்கு புதிய ஏற்பாட்டில் கொடுத்துருக்கிறார். அதை நம்ம என்ன செய்யக்கூடாது? அலட்சியம் பண்ணக்கூடாது. அப்போ தேவனுடைய பிள்ளைகளாகும்படிக்கு நமக்கு என்ன கொடுத்துருக்கிறாருங்க? அதிகாரம் கொடுத்துருக்கிறாரு.
தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான். தேவனால் பிறப்பதனால் உலகத்தை ஜெயிக்கும். அப்போ இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நாம் அதை என்ன செய்யக்கூடாது, அலட்சியம் பண்ணக்கூடாது. பாருங்க, யாக்கோபு என்ன செஞ்சான், தேவ சிஸ்த புஸ்த பாத்திரத்தை வாங்கிட்டான். ஒன்றாவது. ரெண்டாவது என்ன செய்கிறான், அவன் கூடாரவாசியும் குணசாலியுமாய் இருக்கிறான். யாக்கோபு எப்படி இருக்கிறான்னா, கூடாரவாசி, தேவனுடைய கூடாரத்தில் தேவனுடைய சபையில் ஒரு நல்ல குணசாலியாக இருக்கிறான், இடமற்றவனாக இருக்கிறான், குற்றமற்றவனாக இருக்கிறான். ஆவிக்குரிய விதத்தில் புதிய ஏற்பாட்டு சபை தான் கூடாரம், தேவனுடைய கூடாரம். அங்கே தேவனுடைய பிள்ளைகளாக நல்ல குணசாலிகளாக இருக்கணும். அதுக்காக தான் வேத வாக்கியங்களை தினந்தோறும் ஆராய்ந்து பார்க்குறாங்க. ஏன் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்க்கும்போது அவங்க எப்படி இருந்தாங்களாம், நல்ல குணசாலிகளாக இருந்தாங்களாம். அப்போ யாக்கோபு கூடாரவாசி குணசாலியுமா இருந்தான். யாக்கோபு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இரவெல்லாம் தேவனிடத்தில் போராடி நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை விடேன். ஆனால் ஏசா என்ன தெரியுமா செஞ்சான், கானான் சபிக்கப்பட்டவன், அவன் போய் கானானிய ஸ்திரீகளை போய் திருமணம் செய்கிறான். ரெண்டாவது இஸ்மவேல், அவனுடைய கை எல்லாருக்கும் விரோதமாக இருக்கும், எல்லாருடைய கை இவனுக்கு விரோதமாக இருக்கு. இஸ்மவேல் ஸ்திரீகளை போய் திருமணம் செய்கிறான். தாய்க்கும் தகப்பனுக்கும் மன நோவாக இருந்தான். கடைசியில் ஆண்டவர் சொல்கிறாரு, அவன் ஈசாக்கோட முதல் மகனாக இருந்தாலும் வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட சந்ததிங்கிற ஆசீர்வாதத்தை அவன் இழந்து போகிறான். மாமிசத்தின்படி அவன் மாமிசத்தின்படி இஸ்ரவேலரெல்லாம் இன்னைக்கு யாரு கிடையாது, இஸ்ரவேலர் கிடையாது. ஆவின்படி யூதனானவன் தான் யூதன். இன்னைக்கும் வசனம் சொல்லுது. அப்போ யாக்கோபு இஸ்ரவேலாக அவன் தேவனிடத்தில் சேர்த்து கொள்ளப்பட்டான். ஏசா மாம்சத்தின் சந்ததியாக, அவன் ஈசா கூட நேரடி மகனாக இருந்தாலும் மூத்த மகனாக இருந்தாலும் கைவிடப்பட்டு போனான். பார்த்தீங்களா, ஆதாமுடைய முதல் 2 மகன்களில் ஒருத்தன் தேவனுக்கு பிரியமில்லாத செஞ்சு காயினாக பொல்லாங்கான் உண்டானவனாக அவன் கைவிடப்பட்டு போனான். ஏற்றுக்கொள்ள முடியாதவனாக போனான். அவனை பார்க்கிற எவனும் கொள்வான் என்று தேவன் அவன் மேலே என்ன செய்கிறாரு, முத்திரையை போடுறாரு. அவனை வந்து பார்த்தீங்கன்னா தேவ சமூகத்தை விட்டு அலைந்து திரிந்தான்னு வேதம் சொல்கிறது. ஆண்டவர் சொல்றார் மத்திய 24:40, ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், ஒருவன் கைவிடப்படுவான். கைவிடப்பட்டவங்களுக்கு என்ன தெரியுமா ஆகும், உபத்திரவ காலம் வரும். விறுவிறுன்னு பார்த்தீங்கன்னா உலகத்தில் ராஜ்யங்களில் பெரிய மாற்றங்கள் வரும். டாப் லீடர் ஒருத்தர் வருவார், அவர் பேர் தான் என்னது, அந்தி கிறிஸ்து. விறுவிறுன்னு முத்திரைகளை கொண்டு வருவாங்க, வாங்க முடியாது, புசிக்க முடியாது. ஒன்று இயேசுவை மறுதறி, இல்லைன்னா 666 போடும்பான். பாருங்கள், கிருபையின் காலத்திலேயே கைவிடப்பட்டு போனவர்கள் உபத்திரவ காலத்தில் எப்படி இரத்த சாட்சியாக மறிக்கிற அளவுக்கு துடிவாங்க, யோசிச்சு பாருங்கள். 99% பேர் எல்லாம் கைவிடப்பட்டு தான் போவாங்க. அதில் தெரிந்து கொள்ளப்பட்டவங்க, எண்ணிக்கைக்குள்பட்டவங்க மட்டும்தான் அந்த உபத்திரவ காலத்தில் இரத்த சாட்சியாக மறித்து ஆண்டவருடைய சமூகத்துக்கு போவாங்க அவங்க. ஏன்னா கிருபையின் காலத்திலேயே நீ கிருபையை அலட்சியம் பண்ணிட்டே, கிருபையின் காலத்திலே உனக்கு கொடுக்கப்பட்ட புத்திர சுவீகாரத்தை நீ அலட்சியம் பண்ணிட்டேயே, நீ எப்படி யாக்கோபா போக முடியும், நீ ஏசாவா தானே வாழ்ந்துட்ட, அதனால கர்த்தர் உன்னை கைவிட்டுருவார். நீ யாக்கோபா இருந்தானா ஆண்டவர் என்ன சொல்லுவார், நான் உன் வலது கரத்தை பிடித்து உனக்கு துணை நிற்கிறேன்னு சொல்லுவார், உன்னை எடுத்துக்கொள்வார். வருகையில் என்ன செய்வார், எடுத்துக்கொள்வார். கடந்த வாரத்தில் நம்ம அதை தான் பார்த்தோம், ஆண்டுடைய கரம் என்ன செய்யும் அப்படிங்கிறத. அப்போ 3வது 2 பேரை பார்க்க இருக்கிறோம். முதலாவது 2 பேர் யாரு, காயின் ஆபேல். 2வது 2 பேர் யாரு, ஏசா யாக்கோபு. 3வது 2 பேர் எலிசா கேயாசி. 3வது 2 பேர் யாரு, எலிசா கேயாசி. இந்த எலிசாவை பற்றி நீங்கள் வேதத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா, அவர் எலியாவை துரத்தி என்ன செய்கிறாரு, நீ ஏன் என் பின்னாலே வந்துட்டு இருக்கிற, மற்ற தீர்க்கதரிசிகள் புத்திரர்கள்லாம் அங்கே அந்த கரைக்கு பின்னால் நிற்கிறாங்க, நீ மட்டும் ஏன் பின்னால் துரத்தி வர. அப்போ எலிசா சொல்கிறாரு, ரெட்டிப்பான வரம், உனக்கு என்ன வேணும், ரெட்டிப்பான வரம் வேணும். அப்போ எலியா சொல்கிற, நீ அரிதானதை கேட்டாய். என்ன சொல்கிறாரு பார்த்தீங்களா, வில்லியம் கேரி அதான் சொல்கிறாரு, ஆண்டவர்கிட்ட இருந்து பெரிய காரியங்களை எதிர்பாருங்க, ஆண்டவருக்காக பெரிய காரியங்களை செய்யுங்க. ஆண்டவரிடத்துலேருந்து எப்படிப்பட்ட காரியங்களை எதிர்பார்க்கணும், பெரிய காரியங்களை கேட்கணும் ஆண்டவர்கிட்ட. ஏன் பெரிய காரியங்களை ஆண்டவருக்காக செய்ய வேண்டும். அப்படிப்பட்ட எலிசாவை தேவன் கடைசி வரைக்கும் என்ன செய்யலை, கைவிடவே இல்லை. எலிசா செத்து போயிட்டாங்க வியாதிப்பட்டு.
அவனுடைய எலும்புல ஒருத்தன் பிரேதத்தை தூக்கிட்டு போறாங்க. அந்த பிரேதத்துல இவனோட எலும்பு பட்டோட அவன் புழைச்சிக்கிட்டாங்க. எவ்வளவு பெரிய வல்லமையான தேவன் பாருங்க அவருடைய தேவன். எலிசாவோட எலும்புல ஒரு செத்த பிரேதம் பட்ட உடனே அந்த செத்த உயிரோட எரிஞ்சு போயிட்டான். தேவன் வந்து பார்த்தீங்களா எவ்வளோ பெரியவர் பாருங்க. எலிசாவை தேவன் ஒரு நாளும் கைவிடலை, ஆனால் கேயாசியை தேவன் கைவிட்டார். எலிசா கூடவே தான் இருந்தான். யார் கூடவே தான் இருந்தான்? எலிசா கூடவே தான் இருந்தான். எலிசாவோட அசிஸ்டண்ட். எலிசாவும் கேயாசியும் ஒன்றா தான் போவாங்க, ஒன்றா தான் வருவாங்க. எலிசா செய்கிறதெல்லாம் பார்த்து பார்த்து கற்றுக்கிட்டே தான் இருந்தான். ஆனால் எலிசா நாகமான்ட்ட ஒன்றும் வேண்டான்னு சொல்லி அனுப்புனதுக்கப்புறம் இவன் எலிசாவுக்கு தெரியாமல் போறேன்ட்டு போறா. ஆனால் இவன் வாசலில் வந்தோடனே சொல்கிறான், என் இருதயம் உன்னோடு கூட வந்தது நீ அறியாதிருக்கல, இதுதான் காலமா இதுக்கு, போ நாகம்மாவனுடைய குஷ்டரோகம் உனக்கும் சந்ததிக்கும் வரும்னு சொன்ன உடனே அந்த நிமிஷத்துலேயே அந்த குஷ்டரோகம் வந்தது. தேவன் கேயாசியை கைவிட்டார். ஆனால் எலிசாவை ஒரு நாளும் கைவிடலை. எலிசாவை செத்ததுக்கப்புறம் அவன் எலும்பு கூட தேவன் இருந்ததுனால தான் செத்தவனை உயிரோடு எழுப்பினார். அல்லேலூயா. பார்த்தீங்களா, இயேசு கிறிஸ்துவின் வருகையில் நாம் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியவர்களாக மாறணும் அப்படின்னா அப்படிப்பட்ட அபிஷேகத்தை, அப்படிப்பட்ட பிரசன்னத்தை, அப்படிப்பட்ட வல்லமையை, அப்படிப்பட்ட மகிமையை வாஞ்சிக்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். ஆபேலை போல மேன்மையானவைகளை தேவனுக்கு கொண்டு வருகிறவர்களாக இருக்க வேண்டும். யாக்கோபை போல சிரேஷ்ட புத்திர பாகத்தை வாஞ்சிக்கிறவர்களாக, யாக்கோபை போல வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட சந்ததியாக, கூடார வாசியும் குணசாலியுமாக, யாக்கோபை போல நம்ம இரவெல்லாம் தேவனோடு போராட வேண்டும். இரவெல்லாம் செல்ஃபோன் பார்த்துட்டு பகலெல்லாம் அப்படின்னு தூங்கக்கூடாது. வாயிலிருந்து எச்சி உழுவுறது கூட தெரியாமல் என்ன செய்யக்கூடாது, புரட்ட விட்டு தூங்கக்கூடாது. அப்படிப்பட்டவர்கள் ஏசாவை போல கைவிடப்பட்டு போவார்கள். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், ஒருவன் கைவிடப்படுவான். அந்த 2 பேரில் நான் யார், அந்த 2 பேரில் நீங்கள் யார்? 2 பேர்களை பார்த்தோம். 4வது 2 பேர் யாருன்னா சவுலும் தாவீதும். 4வது 2 பேர் யார்? சவுலும் தாவீதும். சவுலை குறித்து வேதத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்க அப்படின்னா, சவுலை அழுதையே காணான்னு தேடி போனவனை ஜாக்பாட் அடிக்குது. என்ன அடிக்குது? கர்த்தர் அவனை ராஜாவாக்குறாரு. கர்த்தர் ராஜாவாக்கி அவனை உயர்த்தி வச்சா சாமுவேலுடைய வார்த்தைக்கு இவன் கீழ்ப்படிய மாட்டேங்கிறான். சாமுவேல் வர்றதுக்குள்ளே இவன் பலி கொடுக்குறான். இவன் தன்னை பெரிய ஆளாக காமிக்கிறான். சாமுவேல் சொல்கிறாரு, நீ வந்து தேவனுக்கு வார்த்தைக்கு கீழ்ப்படியலைன்னு சொல்லும்போது சாமுவேல்கிட்ட இவன் போய் சொல்கிறான், நீ ஜனங்களுக்கு முன்பாக என்னை கனம் பண்ணும், ஜனங்களுக்கு முன்பாக என்னை கனம் பண்ணுங்க. அப்போ சவுலுக்குள்ளாக பெருமை வருகிறது. அது மாத்திரம் இல்லை, சவுல் எந்த அஞ்சனக்காரர்களுக்குள்ள போகக்கூடாதுன்னு சொல்லி தேசத்தில் அஞ்சனக்காரர்களெல்லாம் ஒதுக்கி வச்சானோ அதே அஞ்சனக்காரியை தேடி இவன் போகிறான். பார்த்தீங்களா? அமலேக்க முழுவதும் சங்காரம் பண்ணுன்னு சொன்னால் இவன் அமலேக்கிட்ட இருக்கிற ஆடு மாடுகளை கொண்டு வரான். உம்முடைய தேவனாயே கத்தருக்கென்று கொண்டு வந்தேன்னு வேற, அங்கே வேற சாமுவேல்கிட்ட இப்படி சொல்கிறான், உம்முடைய தேவனாயே கத்தருக்கு. அப்போ ஆண்டவர் பார்க்குறாரு, கர்த்தர் அவனை விட்டு அவனை விட்டு விலகி போகிறாரு. தேவனிடத்திலிருந்து அனுப்பப்பட்ட பொல்லாத ஆவி அவனிடத்தில் வந்து பிடிக்கிறது. தாவீது கிண்ணற வாசிக்கும் போது அந்த ஆவியிலேருந்து அவனுக்கு விடுதலை உண்டாகுது. ஆனால் வாசிக்கிற அவனையே வெயிட்டியால் அடித்து கொள்ள போகிறான். தாவீதுக்கு பல தடவை சவுலை கையும் களவுமா ஆண்டவர் பிடிச்சு கொடுத்தாலும் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட மேலே கையை போட மாட்டேன். தாவீது தேவனை துதித்தான், தாவீது தேவனிடத்தில் விசாரித்தான், தாவீது தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தான். தாவீது சொல்கிறான் பாருங்க, அவன் சவுல் செய்த பாவத்தோட தாவீது செஞ்ச பாவம் தான் அதிகம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, என் கிருபை உன்னை விட்டு முந்தினவனை விட்டு விலக்கினது போல உன்னை விட்டு விலக்க மாட்டேன், நிச்சயமான கிருபையில் உனக்கு கொடுப்பேன்னு சொல்கிறாரு. பாவத்தை நிவர்த்தி ஆக்கினதுக்கப்புறம் அந்த நாள்லேருந்து மரண நாள் வரைக்கும் தாவீது படாத பாடுபடுறான். சிங்காசனத்தை விட்டு ஓடுறான், மகனுக்கு பயந்து வெறும் காலில் ஓடுறான். அவனுடைய அந்த அந்த குழந்தை செத்து போயிடுது. 7 நாள் ஃபாஸ்டிங் இருக்கிறான். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த குழந்தை செத்து போயிடுதுன்னு சொல்லிட்டு திரும்ப வந்து சாப்பிட ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆண்டவர் சொன்ன மாதிரியே நீ அந்தரங்கத்தில் செஞ்சதை வெளியரங்கமாக செய்வேங்கிறாரு. அப்சலோம் சாகுறான், திரும்பவும் வரான், சீமையை தூசிக்கிறான். எல்லா கணக்கு வழக்கிலையும் தேவன் தாவீதுக்கு செட்டில் பண்ணுறாரு. கடைசி வரை இந்த வேதம் சொல்லுது, தாவீது பச்சைபால் காரியத்தை தவிர வேறு ஒரு குற்றமும் செய்யவில்லை. அல்லேலூயா. இல்லைங்களா? தாவீது தன் வாழ்நாளெல்லாம் தேவனுடைய சித்தத்தின்படியே செய்து ஊழியத்தை நிறைவேற்றினான். அப்போஸ்தலர் 13 வாசிக்கும். அப்போ தாவீதை ஆண்டவர் சொல்கிறாரு,
உனக்கும் பின் உன்னுடைய சந்ததிக்கும் உன் சிங்காசனத்தை என்றென்றைக்கும் நிலைக்க பண்ணுவேன். என் கற்பனைகளின்படி, என் வார்த்தையின்படி, என் பிரமாணங்களின்படி செய்யும்போது நான் உங்களுக்கு என்னவா செய்யிருப்பேன் அப்படின்னா அவர்களை ஆசீர்வதிப்பேன், கைவிடாதிருப்பேன் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஆண்டவர் தாவீதை கைவிடலை, ஆனால் சவுலை என்ன செஞ்சார்? கைவிட்டுட்டார். நான்காவது இரண்டு பேர். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, அந்த 2 பேரில் ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், ஒருவன் கைவிடப்படுவான். நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள். இப்போ நம்ம பார்த்த இந்த 2 பேரில் யாராவது தேவனை அறியாதவங்க இருக்கிறாங்களா? யோசிச்சு பாருங்க. காயினும் ஆபேலும் வந்து பார்த்திங்கன்னா ஆதாமோட நேரடி சந்ததிகள். ஆதாமும் ஏவாளும் யாரை பார்த்தவங்க? ஏதேன் தோட்டத்தில் தேவனோடு உலாவனவங்க. அவங்க குடும்பத்தில் பிறந்த பிள்ளைங்க தானே. ரெண்டாவது யாரை பார்த்தோம்? யாக்கோபு, ஏசா. ஆபிரகாமுடைய மகன் ஈசாக்கு, ஈசாக்கோட மகன் ஏசா யாக்கோபு. இவங்க தான் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. மூணாவது யாரை பார்த்தோம்? கேயாசியும் எலிசாவையும் பார்த்தோம். எலிசா பக்கா தீர்க்கதரிசி. அப்படிப்பட்ட தீர்க்கதரிசிட்ட அசிஸ்டண்டாக இருந்தவன் தேவனை அறியாதவன் வந்திருப்பானா? நியாயப்பிரமாணத்தெலாம் அவன் வந்து பார்த்தீங்கன்னா வாசிச்சிருப்பான். அந்த அபிஷேகத்தில் நிழலில் இருந்தவங்க அவன். எலிசாவோட அபிஷேகத்தில் நிழலில் இருந்தவன் அவன். எலியாவோட அபிஷேகத்தில் கூடவே இருந்தவனுக்கு இப்போ எலியாவோட ஆவியை பெற்றுட்டான் இவன். இப்போ அவன் ரெட்டிப்பான வரத்தை கேட்ட மாதிரியே கர்த்தர் கொடுத்துட்டாரு. இப்போ அப்படிப்பட்ட ஒரு ஐக்கியத்தில் இருந்தவன் தான் கேயாசி. நான்காவது பார்க்குறோம் தாவீதையும் சவுலையும் பார்க்குறோம். சவுல் மேலே கர்த்தர் அபிஷேகம் பண்ணப்போ ஆவியானவர் அவன் கூட இருந்தார். அபிஷேகம் பண்ணப்படாமல் எப்படி ராஜாவாக முடியும்? அபிஷேகத்தை கொடுத்தானே அவனை ராஜாவாக்கி வச்சிருந்தாரு. ஆனால் சவுல தேவனை என்ன செஞ்சார்? கைவிட்டுட்டார். அப்போ நம்ம என்ன விளங்கி கொள்ளணும் அப்படின்னா, நம்ம ஞானஸ்தானம் எடுத்திருந்தாலும் பரிசுத்தாவியை பெற்றிருந்தாலும் சபைக்கு வந்தாலும் உலகத்தாரை போல வாழக்கூடாது. மாம்ச கிரியைகளுக்கும் உடன்படக்கூடாது. பிசாசுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. இதுதான் அங்கே நடக்க வேண்டிய காரியம். தேவனுடைய வருகையில், கர்த்தருடைய வருகையில் நாம் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டுமானால் மீட்கப்படும் நாளுக்கு என்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாதிருங்கள். எங்கள் ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனோடும் இருக்கிறது. பரிசுத்த ஆவியானோடு உங்கள் ஐக்கியம் இருப்பதாக வசனம் சொல்லுது. நம்ம ஆண்டவரை விட்டு பிரிந்து போகும்போதே ஆண்டவரால் கைவிடப்படுகிற நிலைமைக்கு கடந்து போகிறோம். நம்ம எப்போது ஆண்டவரோடு இருக்கும்போது அவருடைய வருகையில் அவர் நம்மை சேர்த்து கொள்வார். பார்த்தீங்களா? 4 பேரை பார்த்தோம். அடுத்தது 5வது பார்க்குறோம், ஆமானும் மொர்தேகாயும். ஐந்தாவது யாரை பார்க்குறோம்? ஆமானையும் மொர்தேகாயும் பார்க்குறோம். ஆமான் தான் ராஜாவுக்கு ரொம்ப நெருங்கிய, ராஜா சொல்கிறதெல்லாம் வந்து ஆமான்னு சொல்கிறதெல்லாம் ராஜா கேட்குறான். அவ்வளவு பவர்ஃபுல்லான மனுஷன். ஆனால் தேவன் கைவிட்டப்போ என்ன ஆச்சு? ஆமானுடைய நிலைமை பரிதாபமாக போடுச்சு. மொர்தேகாய்க்காக செஞ்சப்பட்ட தூக்கு மேடையில் இவனை தூக்கி ராஜாவே போடுறாங்கிறான். பார்த்தீங்களா? ஆனால் மொர்தேகாய் ராஜாவை காப்பாற்றுறான். ராஜாவை காப்பாற்றினவனுக்கு செய்ய வேண்டியதை செய்யலைங்கிறதுனால ராஜாவுக்கு தூக்கம் வராமல் செஞ்சு தேவன் நடவடிக்கைகளை எடுத்து வாசிக்கும் போது ராஜா கணவனுங்கிற மனுஷனுக்கு என்ன செய்யணும்னு கேட்குறப்ப தேவன் என்ன இல்லாமல், இது ராஜா என்ன இல்லாமல் யாரை கணப்படுத்துவான்னு ஆமான்னு நினச்சிக்கிட்டு அதை செய்யணும், இதை செய்யணும், அப்படி செய்யணும், இப்படி செய்யணுங்கிறான். அப்போ போய் மொர்தேகாய்க்கு அதை செய்யுங்க அப்படிங்கிற. மொர்தேகாய் ஆண்டவர் ஏன் அப்படி செஞ்சா தெரியுமா? அவன் ராஜாவையும் காப்பாற்றினா, தான் சொந்த ஜனத்தையும் காப்பாற்றினா. நல்லா கேளுங்க, ராஜாவையும் காப்பாற்றினா, தான் சொந்த ஜனத்தை. எஸ்தரை பார்த்து சொல்கிறான், நீ இந்த வேலை செய்யலை ஆண்டவருக்காக, நீ உன் ஜனத்துக்காக நீ தேவன் நோக்கி பார்க்கல அப்படின்னா, ராஜாவை நோக்கி பார்க்கல அப்படின்னா கர்த்தர் வேற யாரை கொண்டாயிலும் இதை செய்வார்னு சொல்லி சொன்னார். காரியம் மாறுதலாகி முடிந்தது. என்ன மாறுதலாக முடிந்தது? என்னைக்கு இஸ்ரவேலர்கள் யூதர்கள் எல்லாம் கொல்லணும்னு சொல்லி சொன்னாங்களோ அந்த தேதியில் இஸ்ரவேல யூதர்கள் பண்டிகை கொண்டாடுறாங்க, மற்ற புறஜாதிகளை கொல்லும்படி செய்கிறாங்க. ஓகேங்களா? ஆண்டவர் அப்படித்தான். அப்போ மொர்தேகாயாக நம்மளாம் எழும்பணும். ராஜாவுக்காகவும் சகல ஜனங்களுக்காகவும் செபிங்கன்னு 1 தீமோத்தேயு 2:1, 2, 3, 4 சொல்கிறாரு. நம்ம செபிக்க மாட்டேங்கிறோம். ராஜாவுக்காக செபிங்க, தேசத்தை ஆளுகிறவர்களுக்காக செபிங்க. அப்போ தான் ஒரு கனத்தை தேவன் கொடுப்பார். அப்போ தான் தேவன் சேர்த்து கொள்வார். நான் அதெல்லாம் செய்ய மாட்டேன். என் பொண்டாட்டி நல்லா இருக்கணும், என் புருஷன் நல்லா இருக்கணும், என் குடும்பம் நல்லா இருக்கணும். மாம்சம்னு போனால் கர்த்தர் கைவிட்டுருவார். பார்த்தீங்களா? 5வதாக ஆமானையும் மொர்தேகாயையும் பார்க்கிறோம். 6வதாக ஒர்பாளையும் ரூத்தையும் பார்க்கிறோம்.
நகோமியோட சொந்த மருமகள். நகோமி வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு யூதா கோத்திரத்தில் நல்ல ஒரு தாவீதுடைய பாட்டிக்கெல்லாம் பாட்டியவங்க. அப்போ அந்த அந்த யூதா கோத்திரத்தில் நல்ல வேதத்தை அறிந்த ஒரு நல்ல ஒரு ஒரு ஆவிக்குரிய விதத்தில் பழைய ஏற்பாட்டில் வாழ்ந்தவங்க அவங்க. பட் அவங்க குடும்பத்தில் இருக்கிற அவங்க மருமகளில் ஓர்பால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முத்தமிட்டு நகோமியை விட்டு பிரிந்து செல்கிறாள். ஆனால் ரூத் என்ன சொல்கிறான் அப்படின்னா, உன் தேவன் என் தேவன், மரணமேறி உன்னை என்னை என்ன செய்யாது, பிரிக்காது. அவள் அப்படியே ஆண்டவரையும் ஆண்டவருடைய சனத்தையும் பிடிச்சுக்கிட்டா. அவள் வந்து ஒரு மோவாபி ஸ்திரியா இருந்தாலும் ஆண்டவரையும் ஆண்டவருடைய சனத்தையும் பிடிச்சுக்கிட்டா. விளைவு என்னானது? போவாஸ் சொல்கிறான், உன்னுடைய முந்தின நற்குணத்தை பார்க்கலும் பிந்தின நற்குணம் உத்தமமாயிருக்கிறது. சுதந்திரவாளியாக தேவன் போவாசை ஏற்படுத்துகிறாரு. இன்றைக்கு இயேசு நமக்கு என்னவா இருக்கிறாரு? சுதந்திரவாளியாக இருக்கிறாரு. நாமெல்லாம் உடன் சுதந்திரர்களாக இருக்கிறோம். அப்போ இயேசுவோட வருகையில் எடுத்துக்கொள்ளப்படணும் அப்படின்னா சாவை தவிர உன்னை விட்டு எதுவும் பிரிக்காது. நம்ம இயேசுவை உறுதியாக பிடிச்சுக்கணும். அல்லேலூயா. அப்படிப்பட்ட உறுதியை அதான் ஆண்டவர் சொல்ற, உண்மை பற்றி உத்தம இருதயத்தோடு அந்த அந்த உண்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதையுடையவர்களுக்கு நீ என்னத்தை கொடுக்குறீரா? பூரண சமாதானத்தை கொடுக்குறீர். ஆண்டவர் வந்து வருகையில் நம்மளை எடுத்துக்கொள்ளணும் அப்படின்னா, நம்மளை ஒரு புதிய எருசலேமாக கடைசியில் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னா, நம்ம ஆண்டவரை விட்டு என்ன செய்யக்கூடாது? நைஸா யூதாஸை போல ஓர்பால் என்ன செஞ்சா? ஒரு முத்தத்தை கொடுத்துட்டு ஓடிட்டா. நடந்தது என்ன? ஓர்பாலுடைய பேர் அது கூட போயிடுச்சு. அதுக்கப்புறம் ஓர்பாலை பற்றி பைபிளில் இல்லவே இல்லை. ஆனால் ரூத்தை பற்றி ஆண்டவர் அழகாக மத்தேயு 1 எழுதுறாரு பார்த்தீங்களா? போவாஸ் ரூத்தினிடத்தில் ஈசாயை பெற்றானா? வாசிக்கிறோம்ல தாவீதுடைய. அதை எடுத்து வாசிங்க மத்தேயு 1ஆம் அதிகாரம். ஆண்டவர் ரூத்தை கைவிடவே இல்லை, ஆனால் ஓர்பாலை விட்டுட்டார். அந்த 2 பேரில் நீங்கள் யார்? அந்த 2 பேரில் நான் யார்? ஏற்றுக்கொள்ளப்படுகிறவனா அல்லது கைவிடப்படுகிறவனா? அதுதான் இந்த நாளின் செய்தி. எடுத்து வாசிங்க. சல்மோன் போவாசை ராகபத்தில் பெற்றான். போவாஸ் ஓபேதை ரூத்தினிடத்தில் பெற்றான். ஓபேத். இந்த ஓபேத் தான் யார் அப்படின்னா தாவீதுக்கு தாத்தா. புரியுதா? ஓபேத் வந்து யாரை பெறாருன்னா ஈசாயை பெறாரு. ஈசாய் தாவீதை பெறாரு. சரிங்களா? அப்போ அந்த அந்த ரூத்தினிடத்தில் ஓபேதை ரூத்தினிடத்தில் போவாஸ் பெற்றான். அந்த வம்ச அட்டவணையில் ரூத்தோட பேர் வந்துச்சு பார்த்தீங்களா? அது மாதிரி நம்ம ஆண்டவர் மரணமே என்று வேற ஒன்றும் பிரிக்காதுன்னு உறுதியாக பிடிச்சிக்கிட்டோம் அப்படின்னா ஜீவ புஸ்தகத்தில் நம்ம பேர் வந்துடும். லேலுயா. அமேன் அமேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். 7வது 2 செட்டு யார் அப்படின்னா இயேசுவோடு சிலுவையில் துவங்கின 2 கல்லர்களாகிய 2 பேர். 2 கல்லர்களில் ஒருத்தன் சொல்கிறான், நீ கிறிஸ்துவானால் இறங்கி வா, உன்னையும் நீ ரட்சித்துக்கொண்டு எங்களையும் ரட்சித்துக்கொண்டு சொல்லி இயேசுவை பரியாசம் பண்ணுறான். ஆனால் ஒரு கல்லை சொல்கிறான், நம்மெல்லாம் குற்றம் செஞ்சு சிலுவையில் தொங்குறோம்டா, அவர் ஒரு குற்றமும் செய்யாதவர். இயேசுவை பார்த்து சொல்கிறான் பார்த்தீங்களா? அவர் என்ன குற்றம் செஞ்சார் சிலுவையில் தொங்குறதுக்கு சொல்லிட்டு சொல்கிறான், நீ தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா அப்படிங்கிறான். சொல்லிட்டு ஆண்டவரை பார்த்து சொல்கிறான், ஆண்டவரே உங்கள் ராஜ்யத்தில் வரும்போது அடியனை நினைத்துருங்க ஆண்டவரே. லேலுயா. ஆண்டவர் சொல்கிறாரு, இன்றைக்கு என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய். ஒருத்தனை ஏற்றுக்கொண்டார், ஒருத்தனை கைவிட்டார். அவருடைய வருகையிலையும் ஒருவரை ஏற்றுக்கொள்வார், ஒருவனை கைவிடுவார். ஒருத்தியை ஏற்றுக்கொள்வார், ஒருத்தியை கைவிடுவார். அந்த 2 பேரில் நான் ஏற்றுக்கொள்ளப்படுகிறவனா இருக்குன்னு விரும்புகிறேன். நீங்கள் ஏற்றுக்கொள்ளப்படுகிறவனா இருக்கணும். அப்போ நம்ம எல்லாரும் எழுந்து நின்று இந்த கிருபாசனத்தில் என்னை ஏற்றுக்கொள்ளுங்க ஆண்டவரேன்னு சொல்லி நம்ம ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? 2 பேர்களை குறித்து நாம் பார்த்தோம். தேவனுடைய பெரிதான கிருபை. வேதம் ஆரம்பிக்கும் போது 2 பேரில் ஆரம்பிக்குது. இயேசுவின் வருகையில் அந்த 2 பேரில் முடியுது. 2 என்பது 3 என்பது தேவனுடைய சாட்சியை குறிக்கின்றது.